கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படத்தின் பெயர் என்ன தெரியுமா? பேச்செக். பேச்செக் அப்படின்னா என்னது? சம்பளம் அப்படின்னு வச்சுக்கலாம், தமிழில் சொல்கிறதா இருந்தால். ஆங்கிலத்தில் பேச்செக். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பல திருப்பங்கள் கொண்ட படம். இது படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையான நாயகன் ஒருத்தன் இருப்பார்ல, அவர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், கோடிங், ஹார்ட்வேரு எல்லாத்துலேயுமே பெரிய கில்லாடி. ஒரு புதிய கருவியை உருவாக்குறதுனாலும் அந்த கருவியை உருவாக்குறதுலேருந்து அதுக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குற வரை எல்லாமே சூப்பராக பண்ணுவார். ஆனால் அவர் எங்கேயும் வேலை பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரே ஆளே உட்காந்து எல்லாமே செய்யக்கூடிய திறமை படைத்தவர்ன்றதுனால ஒரு கம்பெனிக்கு போவார். போயிட்டு கான்ட்ராக்ட் போடுவாங்க. கான்ட்ராக்ட் போட்டு அவங்க என்ன மாதிரி தொழில்நுட்பம் கேட்குறாங்களோ அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி அங்கேயே உள்ளே உட்காந்துருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த கம்பெனியில் என்றைக்கு சேர்ந்துருந்தாரோ, சரியா, அந்த தேதிக்கு அப்புறம் உள்ள எல்லா நினைவுகளையும் அழிச்சிருவார். அப்படி ஒரு கான்செப்ட். அதாவது இப்போ 2024 டிசம்பர் 1 அவர் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாருன்னு வைங்க. ஒரு வருஷம் அங்கே உட்காந்து உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறாருன்னு வைப்போம். அப்போ இந்த தொழில்நுட்பம் முழுக்க அவருக்கு தான் தெரியும். இப்போ இவர் வெளியே போய் சொல்லிட்டாருன்னு அந்த தொழில்நுட்பத்தை வேறு யாருக்காவது விற்றுட்டாருன்னா அப்படின்ற ஒரு சிக்கல் வரும்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவர் இப்போ 2025 டிசம்பர் மாதம் தான் வெளியே வர்றாருன்னு வைங்க. வந்த உடனே ஒரு ஊசியை போட்டு அந்த கடந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் என்னெல்லாம் நடந்ததோ அதோட நினைவை ஃபுல்லாக அழிச்சிட்டு வெளியே வந்துடுவார். அப்படி தான் அவர் எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு ஒப்பந்தம் போடுவார். இது அதே போலவே ஒரு கம்பெனியில் அவரை கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு கருவி செய்யணும், அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாம் பேசுவாங்க. சரின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். அவருக்கு அதுக்கு ஃபீஸாக $50 மில்லியன் கேட்டிருப்பார். 50 மில்லியன் தான் கிட்டத்தட்ட $5 கோடி. சரியா? $50 மில்லியன் கேட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு உள்ளே போய் வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். வெளியே வந்தோடனே நேராக வருவார், கிளம்பிடுவார். இந்த நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா, இவர் எங்கே வேலை பார்த்தாரோ அந்த நிறுவனம் இவர் சொன்ன ஒரு பேங்க்கில் லாக்கரில் இவர் கேட்டதாக வச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். அது அந்த பேங்க்குக்கும் தெரியும். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார், அதே போலவே அங்கே போய் பார்ப்பார். அந்த பேங்க்கில் போய் லாக்கரை திறந்து பார்க்கணுன்னு சொல்லுவார். பார்த்தா அவருக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க. இந்த கவர் தான் அதில் இருக்குங்க அப்படிம்பாரு. $50 மில்லியன் கேட்டவருக்கு எப்படி ஒரே ஒரு கவரில் மட்டும் கொடுத்தாங்கன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 4-5 விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு பஸ் டிக்கெட் ஒன்று இருக்கும், ஒரு மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் ஒன்று இருக்கும், ஒரு BMW சாவி ஒன்று இருக்கும், ஒரு லாட்ரி சீட் ஒன்று இருக்கும். இப்படி ஒரு 4-5 ஐட்டங்கள் தான் அதில் உள்ளே இருக்கும். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும். இதுதான் வச்சுருக்கீங்க, நான் கேட்டது 50 மில்லியன் ஆச்சே அப்படின்னு. அப்போ ஒரு லெட்டர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் பார்த்தா இவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். எனக்கு இந்த ஐட்டங்கள் தான் வேணும், எனக்கு அந்த 50 மில்லியன் வேண்டாம் அப்படின்னு. என்னடா 50 மில்லியன் வேண்டான்னு நானே எழுதி கொடுத்தேன். நான் எப்போ எழுதி கொடுத்தேன்னு இவருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் வரும்போது தான் அவரோட ஞாபக சக்தியை நினைவை புறம் அழிச்சிருவாங்கல்ல. எந்த காரணத்துக்காக நம்ம இப்படி எழுதி கொடுத்தோன்னே இவருக்கும் தெரியாது. இதுதான் பேச்செக். இவருக்கு வர வேண்டிய வருமானம் அந்த பேச்செக் எவ்வளவு? $50 மில்லியன். ஆனால் அதுக்கு வேண்டான்னு இவரே எழுதி கொடுத்த லெட்டரும் அங்கே இருக்குது. அதற்கு பதிலாக என்ன வேணும்னு இவர் கேட்ட ஒரு 5 ஐட்டம் மட்டும் அதில் இருக்குது. இப்போ இவருக்கு ஒரே குழப்பமாயிடும், என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் அந்த கவர் எடுத்துகிட்டே போயிடுவார். போனால் இவரை கொல்வதற்கு திடீர்னு 2 பேர் வந்துடுவாங்க. இவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருந்து தப்பிச்சிடுவார். தப்பிச்சு போவார். பார்த்தா இன்னொரு குரூப் அவரை துரத்திக்கிட்டே வரும். ஒரு இடத்துல போய் எஸ்கேப் ஆகும்போது ஒரு பஸ் வரும். பஸ்ஸில் ஏறிடுவார். பஸ்ஸில் ஏறினோடனே ஏன்னா கையில் ஒன்றுமே வச்சுருக்க மாட்டார். அவசரமாக தப்பிச்சு ஓடும்போது இந்த கவர் மட்டும்தானே இருக்குது அவர் கையில். அவர் அந்த பஸ்ஸில் ஏறினோடனே பார்த்தா பணமும் இல்லை. அப்போ பார்த்தா உள்ளே கழுவிட்டு பார்த்தா டிக்கெட் இருக்கும், அந்த பஸ் டிக்கெட்டு. அந்த பஸ் டிக்கெட்டை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்தோடனே சரி உட்காருங்கன்றுவாங்க. இவரை துரத்திட்டு வந்தவங்க வேறு வழியாக தேடிட்டு போவாங்க. இவர் அங்கேருந்து போய் ஒரு இடத்துல இறங்குவார். அது பார்த்தா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கும். அங்கேயும் துரத்துவாங்க. கரெக்டாக ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போய் ஏறிடுவார். ஏறி போகிறதுக்கும் அந்த டிக்கெட் கையில் கரெக்டாக அந்த மெட்ரோ டிக்கெட் இருக்கும். ஏறி உள்ளே போயிடுவார். இவர் இங்கேருந்து தப்பிச்சு போவார். இப்படி ஒவ்வொரு இடமா தப்பிச்சு போய் கடைசியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப பிரச்சனையாகிடும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு BMW ஷோரூம் இருக்கும். ஆமாம், நம்மள்ட்ட ஒரு சாவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போவார். உள்ளே போனால் அவங்க வாங்கன்னு சொல்லி உங்கள் வண்டி இங்கே தான் இருக்குதுன்னு கொடுப்பாங்க. அந்த வண்டி என்னென்னா கார் இல்லை, அது பைக்கு. BMWவில் பைக் அது. ஆனால் அந்த BMW பைக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போவார். அப்போவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா
கார் வந்து எல்லா இடமும் டிராஃபிக்காக இருக்கும், இவர் பைக்கில் போகிறதுனால இவரால் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். இப்படி பல்வேறு இடங்களில் அவர் தப்பிச்சு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு இவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த இந்த பொருட்கள் தான் பயன்படும். கடைசியில் யோசிப்பார், நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண இடத்துல தான் இது ஏதோ சிக்கல் இருக்குது, என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். எப்படியாவது ரகசியமாக தப்பிச்சு உள்ளே போயிடுவார். அந்த பல அந்த அவர் வச்சுருந்த பல ஐட்டங்களில் ஒரு அடையாள அட்டையும் ஒன்று இருக்கும், அதை வச்சு உள்ளே போயிடுவார். உள்ளே போய் பார்த்தா இவரை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கேட்ட கருவி என்னென்னா, எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு யந்திரம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமை, அதாவது அந்த காலத்துக்கு போக முடியாது, அந்த காலத்தில் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி டியூன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதுக்கு காமிச்சிடும் ஸ்க்ரீனில். ஸோ அதை தான் அந்த மிஷின் தான் இவர் செய்ய ட்ரை பண்ணியிருக்காருன்னா, அப்போ அங்கே ஏற்கனவே இவர் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு அங்கே இருக்கும், அவங்க 2 பேரையும் அந்த வில்லன் துரத்திக்கிட்டே வருவான். அப்போ இவர் போய் அந்த மிஷினில் போய் என்னென்னு பார்ப்பார். பார்த்தா அப்புறம் தான் தெரியும் அவருக்கு, இந்த வில்லன் நம்மளை கொல்ல போகிறான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ பணத்தை கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு வெளியே போகும்போதே நம்மளை கொன்றுவான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ கொல்ல போகிறான்னா அவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவர் தேடி பார்க்கும்போது, இந்த பொருள்லாம் நீ வாங்கணும் அப்படின்றது அந்த மிஷின் காமிக்குது. நீ இந்த இடத்துல இந்த பஸ்ஸுக்கு போவ, அதனால் முன்னாடியே அந்த பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுக்கோ. இந்த இடத்துல மெட்ரோவில் நீ வரும்போது அவங்க உன்னை துரத்துவாங்க, நீ மெட்ரோவில் ஏறி தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுக்கோ. இந்த இடத்துல வரும்போது இந்த பைக்கில் இப்போ டிராஃபிக்காக இருக்கும், அவன் காரில் துரத்துவான், நீ பைக் இருந்ததுன்னா நீ பைக்கில் டிராஃபிக்கில் மாட்டாமல் நீ எஸ்கேப் ஆகி உள்ளே போயிட முடியும். இப்படி ஒன்றையும் அந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய எந்திரத்தின் மூலமாக பார்த்து அவர் வந்திருப்பார். கடைசியாக அவருக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து அவன் துப்பாக்கியால் நம்மளை சுட்டு கொல்ல போகிறான் அப்படின்ற இடமும் தெரியும் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவார், இந்த கருவியவே முதல்ல டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அதுக்குள்ளே இவர் வந்து உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அந்த லாக்கெல்லாம் பிடிங்கி போட்டுருவார். ஸோ அந்த இடத்த உடச்சி தான் உள்ளே வரணும் வில்லன். அந்த கேப்புக்குள்ளே இவர் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றப்போ கடைசியாக அவன் இதே மாதிரி அவன் சுட போகிற இடம் வந்துடும். சுடும்போது அந்த ஏற்கனவே பார்த்ததை வச்சு இவர் தப்பிச்சிடுவார். அதுக்குள்ளே போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து அவனை வில்லனை சுட்டு கொண்டுடும் அப்படின்ற மாதிரி படத்தை முடிப்பாங்க. படத்தை முடித்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, இந்த லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருந்தார்ல, அது பார்த்திங்கன்னா அவர் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயே எங்கேயோ நிற்கும்போது அங்கே குலுக்கல் நடக்கும். அந்த குலுக்கலில் வர்ற நம்பர் இருக்குது பாருங்கள், அதே நம்பரில் தான் இவர் லாட்ரி வாங்கி வச்சுருப்பார். ஃபஸ்ட் ப்ரைஸு அதே $100 மில்லியன் என்னோ. இந்த $50 மில்லியன் வேண்டான்னு சொன்னாலும் $100 மில்லியன் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு சீட்டையும் முதல்ல வாங்கி வச்சுட்டு தான் இவர் இந்த பணம் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து கதையை முடித்து, அதன் பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. படம் வந்து பரன்னு போயிட்டே இருக்கும். ஒரு செகண்டு கூட போர் அடிக்காது. முழுமையாக ஆங்கிலம் புரியாதுன்னு சொல்கிறவங்க சப்டைட்டில்ஸோடவே பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்குது இந்த படம், இது கூட அமேசானில் கூட தான் இருக்குது. படத்தோட பேர் பே செக். ரொம்ப அருமையான ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுக்காகவே இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொன்னீங்கன்னா, இல்லை வேறு படங்களை பற்றி பேசலைன்னாலும் அதையும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.